ஆவியானவர் நமக்குள்ளே செய்கிற நன்மைகள், நமக்குள்ளே செய்கிற கிரியைகளை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 10வது நாள். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்கிறது? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்போ நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நமக்குள்ளே, நம்முடைய இருதயத்துக்குள்ளே தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ தேவனுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கணும். இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் என்று தன்னை அழைத்துக் கொள்ளுகிற அநேகரை நம்ம பார்க்கிறோம். அவங்க வாழ்க்கை முறை, அவங்களுடைய கிரியைகளை பார்க்கும் பொழுது அவங்களுடைய பேச்சுகள் பார்த்தீங்கன்னா பரிசுத்தம், பரலோகம், இரத்த சாட்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனு, இந்த மாதிரி காரியங்களை குறித்து தான் அதிகமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய செயல் பார்த்தீங்கன்னா சக விசுவாசியை கூட அவங்க மேலே கூட அவங்களால அன்பாக இருக்க முடியாது, அன்பு காட்ட மாட்டாங்க, பார்த்தும் பாராமல் போவார்கள். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எதை அதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள முடிகிறதுனா, உண்மையிலேயே அவங்க பரிசுத்த ஆவி அவங்களுக்குள்ளே இருக்கிறாரா, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களா, அபிஷேகம் பெற்றிருக்காங்களா, ஏன் இப்படி இருக்காங்க? அந்த வசனத்தின்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், அவங்களுடைய கிரியை எப்படி இருக்கும்? தேவ அன்பு அவர்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால அவர்கள் தேவனிடத்திலும் அன்பாக இருப்பார்கள். அதே நேரத்தில் தன்னை போல் பிறனையும் நேசிக்க வேண்டும் என்கிற அந்த பிரமாணத்தின்படி சக விசுவாசிகள், சக மனிதர்களிடத்திலும் அவங்க அன்பை தெரிவிக்கிறவர்களாக, அன்பை விளங்க பண்ணுகிறவர்களாக அவர்கள் இருக்கணும். அதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். ஆனால் இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? அதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்த முடியல, மற்றவர்களிடத்தில் சகித்து கொள்ள முடியல, ஒரு பொறுமை இல்லை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அந்த அன்பினுடைய தன்மைகளை குறித்து அங்கே விரிவாக சொல்லப்பட்டிருக்குது. அது பொறாமப்படாது, சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், எல்லாவற்றிலும் பொறுமையாக இருக்கும், கோபப்படாது, பொறாமை இல்லை, சினம் கொள்ளாது, இப்படி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அப்போ அந்த காரியங்களெல்லாம் நமக்குள்ளிருந்து அது வெளிப்படுகிறதா? அப்போ இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருத்தன் ஆவிக்குரியவன், அபிஷேகம் பெற்றவன் என்பதை எதை வைத்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, அவன் தேவனிடத்தில் அவன் அன்பாக இருக்கிறான், அதே நேரத்தில் சக மனிதர்களிடத்திலையும் அவன் அன்பை விளங்க பண்ணுகிறவனாக இருக்கிறான். தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவனாக ஒருவன் இருந்தால்தான் அவன் அபிஷேகம் பெற்றவன் என்று சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். நம்ம அப்படிப்பட்ட ஒரு கிரியைக்குள்ளே நம்ம கடந்து செல்வோம். ஆவியானவரை வாஞ்சிப்போம். ஆவியானவர் நமக்குள்ளிருந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்துவார். God bless you. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். Have a good day.